இங்கே பார்த்தீங்கன்னா ஹயாபுசா, பெனேலி, கவாசிக்கி எல்லா பைக்குமே இங்கே இருக்குங்க. செகண்ட்ஸில் வந்து ரேட்டை கேட்டேன். இந்த கவாசிக்கு இந்த 650cc அட்வென்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இந்த 6.7 வரைக்கும் ரேட் இருக்குது. லோனும் அவைலபிள் இருக்குன்னு இருக்காங்க. அப்புறம் இந்த பெனேலி பார்த்திங்கன்னா 2019 மாடலு, செகண்ட் ஓனர் வண்டி 5.5 lakhs சொல்லிகிட்டு இருக்கு. இது ரேட்டு எதுவும் கிலோமீட்டர் கம்மி இருக்குது. எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிலோமீட்டர் கம்மி ஓட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேடிஎம் ஷோரூம் போகிறோம். வாங்க பார்க்கலாம். டீசல் வேரண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே சீட் அங்கே இருக்குது, அதையும் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு போகிறோம். நம்ம இதுங்க ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் போனால் தான் நமக்கு ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரும் வரும், கேடிஎம் ஷோரூமும் எல்லாம் வரும். அப்படியே ஒன்று ஒன்றா அட்வென்ச்சர் செக் பண்ணிவிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். நம்ம ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ வண்டி வந்துருச்சு பாருங்கள் சர்வீஸுக்கு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூம் ரொம்ப க்ளோஸுங்க இந்த ராயல் என்ஃபீல்டில். நம்ம டீசல் வண்டிக்கு என்னென்ன பேர்ஸ் வேணாலும் போயிட்டு இங்கே தேவையானது இங்கே கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட்டர் வயரெல்லாம் வாங்குவோங்க. இங்கே வந்துட்டு நான் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வாங்கிட்டு போவேன். ஏன்னா அந்த கிளாசிக் வண்டியில் கட்டாக இருக்கிற வயரை வந்து நம்ம வண்டிக்கு டீசல் புல்லட்டுக்கு கரெக்டாக யூஸ் ஆகுங்க. ஏன்னா கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது, ஏன்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், வந்து நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம டீசல் புல்லட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அப்பயே ஆட்டோட ஒயர் யூஸ் பண்ணிங்க, அது ரொம்ப மெலிசாகவும் திக்னஸ் கம்மியாகவும் இருக்கும். சீக்கிரம் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ என்னோடய வண்டிக்கு சரி, இப்போ நிறையா வண்டிக்கு நான் போட்டிருக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாசிக்கோட ஆக்சிலேட்டர் வயர் தான் நான் போட்டிருக்கேன். அது வந்துட்டு யூஸிங்கும் நல்லாயிருக்கும், இதுக்கு லைஃபும் நிறையா வரும் நாளுங்க. அதனால தான் இப்போ நம்ம இதுதான் வந்து கேடிஎம் ஷோரூம் போகிறோம். கேடிஎம் ஷோரூம் போயிட்டு இங்கே இருக்கிற வண்டியை நம்ம அட்வென்ச்சரை எல்லாம் செக் பண்ணிவிட்டு வர போகிறோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா R15 இது இருக்குது, இதையும் பார்க்கலான்ட்டு. இதில் அட்வென்ச்சர் ஷோரூமுக்கு வந்துட்டோம். போயிட்டு இதையும் பார்த்துருவோம் என்னன்னு ஒரு இல்லைன்னா இதிலே ஒன்று எடுக்குமோ இல்லை 390 ஒன்று எடுத்துடலாமான்ட்டு ஒரு கொஞ்சம் ரேட்டை செக் பண்ணிவிட்டு வரலாம் வாங்க. நம்ம இதுவடைய அட்வென்ச்சர் மாடலில் வந்து என்ன இருக்குது